வணக்கம். இது யூகேவி தமிழா கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வருஷம் இப்போ +2 பிடிச்ச பெரும்பாலான மாணவர்கள் மற்றும் +2 முடித்த மாணவர்களோட பெற்றோர்கள் அவங்க குழந்தைங்களை கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்டு கோர்சஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்சஸ் மற்றும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்டு கோர்சஸான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி, ஐஓடி இந்த மாதிரியான கோர்சஸில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் விருப்பத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம பேசின பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த வருஷம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நான் பியூர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறேன், அப்படி இல்லைனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் எடுக்கிறேன், இல்லைனா ஐடி ஃபீல்டு, ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க. பட் இப்போ நம்ம இந்த கோர்ஸ் எல்லாம் படிக்க போகிறோம், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோ இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ இல்லை டேட்டா சயின்ஸோ படிக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன முன்னேற்பாடுகள் தேவை? முன்னேற்பாடுகள்னால் என்ன ப்ரிப்பரேஷன் தேவை? நம்ம டைரெக்டாக பிளாங்காக போயிட்டு இப்போ நம்ம +2 முடிச்சிட்டோம், கஷ்டப்பட்டு 2 வருஷம் கஷ்டப்பட்டோம், +2 முடிச்சாச்சு. இப்போ நேரடியாக நம்ம போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்லையோ இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ்லையோ ஜாயின் பண்ணால் நம்மளால் ஈஸியாக பிக்கப் பண்ணிட முடியுமா? ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கோர்சஸில் நம்ம உள்ளுக்கு போய் என்ன விஷயங்கள்லாம் படிக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம காலேஜஸோ இல்லை கோர்சஸோ சூஸ் பண்ணால் பெட்டர். அப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு டேட்டா சயின்ஸை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்ஜினியரிங்கில் போய்ட்டு கோர்சஸை சூஸ் பண்ணுறோம். இன்ஜினியரிங்னு மட்டும் கிடையாது, இன்றைக்கி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேயே பார்த்திங்கன்னா பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் வந்துருச்சு, பிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸுன்னு வந்துருச்சு. ஸோ அப்போ அதை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போய் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோர்சஸ் போகலாம். ஸோ இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன சார் பண்ணணும்? நானும் நிறையா விஷயங்களில் சர்ச் பண்ணுறேன், ஆனால் இதை பற்றின ப்ராப்பரான விஷயங்களே இல்லை, இதை பற்றின ப்ராப்பரான தகவல் சொல்கிறவங்க இல்லை அப்படின்னா அதுக்கான காரணம் என்னென்னு சொல்லிடுறோம். இன்னுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் முடித்த பேச்சஸ் இன்னும் இந்தியாவில் அதிகப்படியாக வெளியே வரல, அதை பற்றின விஷயங்களுமே இன்னுமே நம்மளுக்கு வெளியே வரல. ஸோ அப்போ அந்த வகையில் நம்ம பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு நண்பர் கிடச்சார். சாரோட பேர் பார்த்திங்கன்னா மெல்கோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம்ங்கிற ஊரை சேர்ந்தவர். இவர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அமெரிக்கா, அதாவது யூஎஸில் பார்த்திங்கன்னா ஒரு 17 வருஷத்துக்கு மேலே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஐடி ஃபீல்டில், ஐடி சம்மந்தப்பட்ட துறைகளில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதுபோக நம்ம சர்வதேச அளவில் பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டிஸ், டாப் லெவல் யூனிவர்சிட்டிஸ்லாம் இவர் பார்த்திங்கன்னா டேட்டா சயின்ஸ் சம்மந்தப்பட்ட என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் சம்மந்தப்பட்ட ஒர்க் ஷாப்ஸ், கான்ஃபரன்சஸ், செமினார்ஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் பேசிக்காக நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், தமிழ்நாடு மாணவர்களும் பார்த்திங்கன்னா டேட்டா சயின்ஸை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு படித்து போனால் பரவாயில்ல. இது நாட் ஒன்லி ஃபார் தி +2 ஸ்டூடெண்ட்ஸ். அது நீங்கள் இதை ஒரு +2 படிக்க முடித்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை கல்லூரியில் நீங்கள் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கோர்சஸ் படிச்சுட்டு இருக்க மாணவர்களாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஐடி துறையில் வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களாக கூட இருக்கலாம். பட் நீங்கள் இந்த இவரோட கோர்சஸை நம்ம தெரிஞ்சு நம்ம யூஸ் பண்ணோம்னா துறையில் வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களாக இருக்கலாம். உங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப உபயோகமாக இருக்கும். காரணம் ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவர் நான் சொன்ன மாதிரி சார் மெல்கோஸ் சாருங்கிறவர் பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ரீயாக என்ன சொல்லித்தராரு பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் கோர்சஸ் சொல்லித்தராரு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், நீங்கள் என்ன வேணாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டாக கோர்சஸ் எடுத்துக்கோங்க. இதோட அடிப்படையே பார்த்தீங்கன்னா பைத்தான் ப்ரோக்ராமிங் தான். ஸோ பைத்தான் ப்ரோக்ராமிங் தெரியாமல் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ இல்லை டேட்டா சயின்ஸோ படிச்சிட முடியாது, அதை பற்றின அது சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கு போயிட முடியாது. அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங்கை டேட்டா சயின்ஸில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லி இவர் ஒர்க் ஷாப்ஸ் நடத்துகிறாரு. அதுவும் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஒர்க் ஷாப் தான், நம்மளுக்கு அமௌண்ட் கொடுத்தெல்லாம் போகணும் அப்படின்னு கிடையாது. இதை இவர் என்ன பேரில் நடத்துகிறான்னு பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் பூட் கேம்ப் அப்படின்னு நடத்துகிறாரு. ஏற்கனவே 2 கேம்ப் முடிச்சிட்டாரு. டேட்டா சயின்ஸ் பூட் கேம்ப் 1, பூட் கேம்ப் 2 முடிச்சிட்டாரு. இப்போ பார்த்திங்கன்னா பூட் கேம்ப் 3க்கு ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு யாராச்சும் டேட்டா சயின்ஸை பற்றியில் ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸாக இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. நான் முழுசாக நம்ம முதல்ல தெளிவாக சொல்லிடுறேன், இதுக்கு ஃபீஸ் பே பண்ண தேவை கிடையாது. அதேமாதிரி இந்த கோர்ஸ் பார்த்திங்கன்னா இது முடித்தா நீங்கள் உடனடியாக நம்ம எல்லாருக்குமே ஒரு பழக்கம் இருக்கும், கோர்ஸ் பண்ணோம்னா நமக்கு உடனடியாக சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு சர்டிஃபிகேட் கிடையாது, ஜஸ்ட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாலேஜ் தான் கொடுக்க போகிறாங்க. சரிங்களா? இந்த நாலேஜை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேஷன் எக்ஸாம்ஸ், அதாவது இந்த பைத்தான் தொழில்நுட்பம் இல்லை டேட்டா சயின்ஸ் தொழில்நுட்பம் கண்டுபிடிச்ச
சில டெக்னாலஜியை கண்டுபிடிச்ச சில இன்ஸ்டியூட் இருப்பாங்க. அவங்க கொடுக்குற சர்டிஃபிகேஷன் இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேஷன் எக்ஸாம்ஸை எழுதி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். அதுக்கான உதவியும் வந்து சார் வந்து பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது முழுக்க முழுக்க இலவசமான கோர்ஸ். இந்த கோர்ஸ் பற்றின தகவல்கள் மற்றும் சாரை பற்றின மெல் கோர்ஸ் சார் அவரை பற்றின தகவல்கள், அவர் இது வரைக்கும் என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாரு, எங்கெங்கெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு, இதை பற்றின தகவல்கள் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த பூட் கேம்ப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நீங்கள் கேட்கலாம், சார் இது ஆன்லைனில் நடத்துவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆன்லைனில் நடத்த போகிறது கிடையாது. இது முழுக்க முழுக்க நேரடியாக வந்து அவர் சென்னையில் அரேஞ்ச் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து பள்ளி மற்றும் கல்லூரியில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களில் கேட்டுக்கிட்டு இருக்கிறார், இடங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு கேம்ப் நடத்துறதுக்காக. இது மொத்தம் எத்தனை நாள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 நாட்கள் நடக்கும். ஸோ 20 நாள் வந்து பார்த்திங்கன்னா தினைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் அப்படிங்கிற கணக்கில் மொத்தம் 100 மணி நேரம் வந்து அவர் வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ண போகிறாரு. இதில் வந்து 30 மணி நேரம் வந்து தியரிட்டிக்கல் கிளாஸஸ், 50 மணி நேரம் லேப் மட்டும் 20 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அவர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா ரியல் நியர் மார்க் எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவர் இந்த தேர்வுக்கெல்லாம் உங்களை தயார்படுத்தி இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேஷன் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. பட் வந்து நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேஷன் போகணும்னா அது வந்து நீங்களாக தனிப்பட்ட முறையில் போய்க்கிறதா. இந்த கோர்ஸ் முடிக்கிறவங்களுக்கு இவர் வந்து சர்டிஃபிகேட் எதுவும் தரமாட்டேன் அப்படின்னு வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ பேரண்ட்ஸ் ஆகட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த தகவல் நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கோங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நல்ல சர்வதேச லெவலில் வந்து ஃபேமஸான ஒரு பர்சன், நிறைய யூனிவர்சிட்டிஸில் வந்து செமினார்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க பர்சன். அவர் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு ஃப்ரீயாகவே டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் சொல்லித்தர்றேன். அது வந்து நீங்கள் வந்து +2 முடித்த மாணவர்கள் பயன்படுத்திக்கிட்டாலும் சரி, இல்லை வந்து நம்ம வந்து கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் பயன்படுத்திக்கிட்டாலும் சரி, இல்லை ஐடி துறையில் வேலை தேடிட்டு இருக்கவங்க பயன்படுத்திக்கிட்டாலும் சரி, நான் வந்து இலவசமாக நம்ம தமிழ் சமூகத்துக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு வந்து அவர் வந்து அணுகி இருக்கிறாரு. ஸோ சாருக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணித்தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ மாணவர்கள் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் சாரை பற்றின டீட்டெயில்ஸ், அவரோட வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் இன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அதுபோக அவரே வந்து ஒரு யூடியூப் சேனலும் நடத்துகிறார். டேட்டா சயின்ஸ் இன் தமிழில் வந்து டேட்டா சயின்ஸ் இன் தமிழ்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதில் போய் பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் ப்ரோக்ராமிங்கை பற்றியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸை பற்றியுமே அவர் வந்து நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த வாய்ப்புகளை நல்லா நீங்கள் ஒரு டைம் அனலைஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு செக் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா தாராளமாக அவர் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவரோட கான்டாக்ட் நம்பர், அவரோட டெலிகிராம் குரூப் லிங்க் இதெல்லாமே இருக்கும். அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து இந்த கோர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க, பயனுள்ள முறையில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு இன்ஜினியரிங் படிக்க போகிறவங்க, இது வந்து டேட்டா சயின்ஸ் படிக்க போகிறவங்க மட்டும்தான் இந்த கோர்ஸை பயன்படுத்தணும் கிடையாது. நீங்கள் வந்து இசிஇ படிக்கலாம், ட்ரிபிள்இ படிக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம். சர்க்யூட் பிரான்ச்சஸ்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸில் படிக்கிறவங்களும் சரி, இல்லை படிக்க போகிறவங்களும் சரி, இந்த வாய்ப்பை வந்து நல்ல முறையில் பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் படிக்கிறது மூலமாக நீங்கள் ஓரளவுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேஷன்ஸ்க்கு ரெடி ஆகிக்கலாம். ப்ளஸ் வந்து இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு இன்டர்நேஷ்னல் கோச் தான். ஸோ இதை வந்து நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. மற்றும் உங்களுக்கு மேலும் இது சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் சாரை பற்றின முழு தகவல்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து அதில் இருக்க கான்டாக்ட் நம்பர்ஸை வச்சு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்கள் தொடர்ச்சியாக வேணுங்கிறவங்க யூகேவி தமிழாங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் தொடர்ச்சியாக கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை கொடுத்துட்டு வரோம். மேலும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.